காவேரிய தைரியமாவே பார்த்துட்டு, தன்னுடைய ஒரு குடும்பத்துக்காக ஏதாச்சும் விஷயங்கள வந்து தியாகம் பண்ணுவாங்க. ஆனா, அத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, அவங்கள இப்ப ஏதோ வந்து ராகினி பொம்மை மாரி வந்து நடத்துறதும், அப்படியே ரொம்ப உதாசீனப்படுத்துறது, காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, ப்ளஸ் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு இது எல்லாத்தையும் பண்ணி, இவங்க அம்மாவ பத்தி தப்பா பேசும்போது கூட வந்து இப்ப அமைதியா இருக்காங்க காவேரிங்கிற நிலைமைக்கு காவேரி வந்தத பார்த்தா நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ, இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இழுத்தாச்சு. ஒரு 4 நாள் தான் ஆச்சு அப்புட்ன்னு வச்சா கூட, 4 நாளா வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே வந்து அவர்கிட்ட சொல்லாம இருக்கணும், அவர அவாய்ட் பண்ணணும் அப்டின்னே இருக்கிற காவேரிய பார்த்தா நமக்கு டயர்ட் ஆயிடுது. அதுக்கு பதிலா காவேரி மனசு வந்து உண்மைய சொல்லிறலாம். இவருடைய பிறந்த நாளுக்கு நான் பேக் பண்ணி வந்து வெண்ணிலாவ குடுக்குறேங்கிற மாரி முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணாம, இவர் திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது, நான் ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட சொல்லியே தீரணும். ராகினி என்ட்ட ஒரு விஷயத்த சொன்னா. கரெக்ட்டா என்ன கூட்டு போய் காமிச்சா. ஏன் அப்டின்னா வந்து என் மனசு கஷ்டப்படணும், உடையணுங்கிறதுக்காகவே காமிச்ச விஷயம் என்னன்னு வந்து பார்த்தா, வெண்ணிலா உயிரோட தான் இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. பழச மறந்து ஆனா பிட்ஸ் அண்ட் பீஸஸில கொஞ்சம் கொஞ்சம் உங்கள ஞாபகத்துல வச்சுட்டு இருக்காங்க. நீங்க இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க வெண்ணிலா கூட தான் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி வரணும். ஆனா ஏன்னா வந்து இப்ப இவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெறும் காதல் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு அது கான்ட்ராக்ட் கல்யாணம், நிஜ கல்யாணமா மாறி முதலிரவே நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ, இப்போ இவங்க அத ஓப்பனா சொன்னதுக்கப்புறமா, அவர் கரெக்ட்டா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா வந்து, வெண்ணிலா கூட என்னதான் நான் காதலிச்சிருந்தாலும், அதுக்கப்புறம் அவன கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாவே மாறியாச்சு. இப்போ முதல் காதலி வந்தா திருப்பி நான் அவங்க பின்னாடி போறதுக்கு நான் என்ன கோபிநாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டு, அதெல்லாம் இல்ல வேணாம். நம்ம 2 பேர் தான் ஒண்ணா இருப்போங்கிற முடிவு அவர் எடுத்தாருன்னா கரெக்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு கதைய கண்டமேனிக்கு கொண்டு போனா நமக்கே டயர்ட் ஆயிடும். உங்களுக்கு என்ன தோணுது?